சிஎம் இபிஎஸ் அவர்கள் சிஎம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்தா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தான் கடைக்கு வந்ததுன்னா முக ஸ்டாலின் தான் வந்தது. நம்ம விஜய் இழக்காம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா எடப்பாடி திரும்பி ஆட்சிக்கு வந்தா கொள்ளலாம். எடப்பாடியார் ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடியார். நாங்க அண்ணாமலை அவங்க வரட்டும் ஐபி. நான் பொதுவா டிவிகே ஃபேன். ஸோ மக்களின் உணர்வுகளையும் மக்களின் அன்றாட பிரச்சனைகளையும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களின் தேவைகளுக்கு இணங்க போராட்டங்கள் நடத்தி மக்கள் பிரச்சனைகளை சந்தித்து மக்களோடு வளர்ந்தவர்கள் தலைவர்களாக உருவாகி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். அவ்வாறாக இருக்கையில் இபிஎஸ் அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி இவர் மக்களோடு சேர்ந்து வளர்ந்து வந்த தலைவர்கள். அவ்வாறு அந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் வந்தாச்சு. அந்த ஆட்சி மாற்றம் என்பது பொதுவாகவே நல்லது. ஒரு ஆட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வருவது நல்லது என்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இந்த ஸ்கூலு சம்மந்தப்பட்டும் இந்த மாநிலத்தை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு எடப்பாடியாரால் தான் முடியும். ஆனால் அவர் ஃப்ரீ பஸ் விட்டிருக்காரு. மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய இந்த பெண்கள் எல்லாருமே வந்துட்டு நிறைய நலம் அவங்களுக்கு ஒரு தேவைக்காக நிறைய காரியங்கள் நடக்கிறது. அதனால அவர் சிஎம் ஸ்டாலின் முதலமைச்சராக வர்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இனியும் முதலமைச்சராக வரணும்னும் அவர் வந்தால் நல்ல பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாரு. மருத்துவ உதவி, அடுத்து வந்து இந்த மகளிருக்கு மகளிர் பேருந்து விட்டிருக்காரு, மகளிருக்கு உரிமை தொகை வழங்கியிருக்காரு, மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் பண்ணியிருக்காரு. அதனால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இனியும் அவர் தான் முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். அப்போ அவர் தான் 2026 வரணும். புரியுதா? அதுதான் நமக்கு மெயின் அவசியம். என்ன காரியம் உண்டு இப்போ நடந்த ஆட்சியில எல்லாம் இப்போ இதுதான் நடக்குது. நம்ம தேவைப்பட்ட காரியங்களும் நடக்கின்ற காரணம் இல்லை அவர் தான். அது முக ஸ்டாலின் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பகுதியில் ஒரு 15 வருஷமா கடை நடத்திட்டு வரேன். கடை நல்லா தான் போயிட்டு இருந்து. ஆனால் இப்போதைக்குள்ள சூழ்நிலையில எல்லாம் விலைவாசிகள் எல்லாம் அதிகம். அப்புறம் என்னன்னா எந்த பொருளுமே வாங்க முடியல, எல்லாம் விலைவாசி அதிகம். கடை வாடகை அது சரி பரவாயில்ல, ஆனால் கரண்ட் பில்லு டபுளாக இருக்கு. எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். விஜய்க்கு ஒரு விஜயகாந்த் இழந்தது மாதிரி நம்ம விஜய் இழக்காம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏதாவது நல்லது செய்வார் அப்படின்னு நம்பலாம். ஸ்டாலின் மட்டும் எக்காரணம் கொண்டு வரக்கூடாது. வேற யார் வந்தாலும் பரவாயில்ல. மாதந்தோறும் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, எடுக்கலை. கேஸுக்கு மானியம் தருவேன்னு சொன்னாங்க, இப்போ கேஸு கூட கிடைக்க மாட்டேங்குது. விடியல் பஸ் விட்டால் பஸ்ஸே வர மாட்டேங்குது. வந்தாலும் அந்த பஸ்ஸில் ஏறவும் முடியலை. இந்த ஊழல் ஆட்சி தினம் தினம் பாலியல் தொல்லைகள் பாலர்கள் மரணங்கள் நடந்திருக்கிறதுனால இந்த ஆட்சி ஒழியணும். இந்த ஆட்சி போயிட்டு வேற யார் வந்தாலும் நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடிப்படை மக்களுக்கு எல்லாம் நல்ல வசதி நல்லா இருந்தார். அந்த கொரோனா டைமில் எல்லாம் நல்ல ஆட்சி நல்லா பண்ணியிருந்தார். தாலிக்கு தங்கம் அது எல்லாம் அம்மா உணவகம் எல்லாமே கொடுத்தாரு. நல்ல ஆட்சியாக இருந்து அதை எந்த படுபாவி வந்து தொலைச்சிக்கிட்டான். தமிழ்நாட்டில் வேற ஏது ஆட்சி வந்தாலும் இது ஸ்டாலின் ஆட்சி வரப்படாது. அதான் மக்கள் மதவாதம் பேசுறதுல ஒரு மரியாதையில் ஒரே மதத்தை மட்டும்தான் தாக்கி பேசிட்டு இருக்க ஒரே ஒரு வர்க்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் அப்படி எந்த ஒரு மதத்தையும் ஈழவாக பேசவே இல்லை, பேசவும் மாட்டாங்க. 2026 வந்து யார் மக்களுக்காக வேண்டி விலைவாசியை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க வரணும். அதுதான் மக்களுக்கு இஷ்டம். அதுதான் யாருன்னா யார் எந்த அரசியலாக இருந்தாலும் சரி, யார் வந்து அந்த மாதிரி நடைமுறை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி தான் எங்களுக்கு பிடிச்சோம். 2026ஆம் ஆண்டுல நமக்கு வந்து 3 பேரா 4 பேர் போட்டிருக்கீங்க. 4 பேர் ஆட்சிக்கு போட்டிருக்காங்க. நாங்கள் அண்ணாமலை அவங்க வரட்டும் ஐபிஎஸ் ஆயிருக்காங்க. எல்லா இதுலேயும் பேச்சு திறமைக்கும் மக்களுக்கு உதவி செய்யறதுலையும் பெண் பிள்ளை அங்கோட்ட போறதுக்கும் எல்லா பாதுகாப்பு மாட்டும் இருக்காங்க. அவங்க வந்தா ஏற்றமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 2026ல யார் வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது பண்ணவங்களா இருக்கணும். இப்போ இந்த நம்மளோட இடத்துல வந்துட்டு இப்போ ரோடு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. இதெல்லாத்தோட பொறுப்பேற்ற வேண்டியது கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ரோடு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்தா மட்டும்தான் நம்மளும் இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அப்புறமா இந்த நம்மளோட இடத்துல மேஜர் இருக்க வேண்டிய உமன் சேஃப்டி. நாங்க இப்போ வந்துட்டு வெளியே போய் படிக்கிறோம், நாங்க நிறைய இடத்துக்குலாம் போறோம், அங்கெல்லாம் எங்களுக்கு சேஃப்டி ஒன்று முக்கியம் தான். இப்போ நீங்க கேரளாவை எடுத்துக்கிட்டீங்க கூட அங்க வந்துட்டு இந்த மாதிரி பஸ்ல எல்லாம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை தான். அதனால உமன் சேஃப்டி அப்படின்னு இருந்து நாங்களும் வெளியே போகணும், நாங்களும் படிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னா எங்களுக்கு உமன் சேஃப்டி தேவை. அதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய இடத்துல இந்த லேப்டாப் எல்லாம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த கொடுக்குறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க எலெக்ஷனுக்காக தான் கொடுக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் எலெக்ஷன் சமயம் மட்டும் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த எலெக்ஷன் சமயம் மட்டும் கொடுக்காம மற்ற சமயம் உங்களுக்கு கொடுக்கலாமே. இந்த மாதிரி சைக்கிள் வழங்கலாம், லேப்டாப்ஸ்லாம் எலெக்ஷன் சமயம் மட்டும் கொடுக்காம மற்ற சமயம் கொடுத்தாதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். பொதுவா ஓட்டு போடுற சமயம் மட்டும் வந்து பைசா கொடுத்து ஓட்டு போடுறத விட்டுட்டு மற்ற சமயம் இப்போ வந்து நமக்கு ரோடு இல்லாத போச்சா கூட ரோடு போட்டு கொடுக்கலாம். அதுவும் இந்த எலெக்ஷன் சமயம் மட்டும் தான் வராங்க ரோடு போட்டு கொடுக்க எல்லாமே. இதெல்லாம் அவங்க முன்னாடியே வந்து பண்ணி கொடுத்தாலே ஓட்டுலாம் தன்னாலே வந்துடும். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டு நமக்கு சேஃப்டி இதெல்லாமே நமக்கு முக்கியம் தான். யார் வந்தா நல்லது பண்ணா போதும். ஐயா, இந்த ஆட்சியோட நம்ம முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஓட்டு போட உரிமை இருக்கு. உங்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள கலெக்டருக்கு நோட்டான்னு சொல்லி ஒரு இது உண்டு, அந்த இதில் ஓட்ட போடுங்க. அரசியலே வேணாம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.